குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்கும். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சாமி ரூமில் எத்தனை விளக்கு எந்த திசை பார்த்து போட்டால் நல்லது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக நம்ம வீடான வீட்டில் 3 விளக்கு ஏற்றுறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம், நல்லதும் கூட. நம்ம காமாட்சி விளக்கு, வெள்ளியில் அவங்கவுங்க இதுக்கு ஓகே. அது என்னதான் நம்ம வெள்ளியில் விளக்கு வெள்ளி விளக்கில் போட்டாலோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கில் போட்டாலுமே வீடான வீட்டில் எப்பயுமே ஒரு மண் சட்டி விளக்கு, அகல் விளக்கு ஏற்றணும். அது ரொம்ப விசேஷமான ஒன்று. சாமி ரூமில் நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் எந்த இதில் வேணாலும் ஏற்றிங்க. ஆனால் கிழக்கு வடக்கு 2 திசையை தவிர வேறு எந்த பக்கமும் நீங்கள் ஏற்றிடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கிழக்கு முகம் பார்த்து தான் விளக்கு இருக்கணும். அதில் கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னா சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. கடன் தொல்லையிலேருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை கிடைக்கணும்னா மஞ்சள் திரியில் விளக்கு போடுவாங்க. இல்லை அப்படின்னா தாமரை இலைன்னு சொல்லி ஒத்தை தாமரைன்னு இதழ்னு சொல்லி இருக்குது. அந்த இதை அது சின்னோண்டாக தான் ஒரு பேக் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதை நம்ம திரியோட திரித்து ஏற்றலாம். அதில் இந்த ஒவ்வொரு திரிங்களுக்குமே ஒவ்வொரு இது இருக்குது, அதாவது பவர் இருக்குது. அதனால் வெள்ளையில் தாமரை இதழ்னு சொல்லி அந்த திரி விற்கிற கடையிலே இருக்கும். அதையும் வாங்கி நீங்கள் நம்ம திரியோடு ஆட் பண்ணி ஏற்றுனீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மஞ்சள் கலர் திரி குடும்பத்தில் ஒத்துமையும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமும் கிடைக்கும். சிகப்பு கலர் கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாம். இது முன்னோர்கள் சொன்ன ஐதீகம். விளக்குமே அகல் விளக்கு, நம்ம என்ன விளக்கு வச்சுருந்தாலுமே அகல் விளக்கு ஒன்று நம்ம வீட்டில் மண் சட்டியில் ஒரு சின்ன கிளியான் சட்டியில் கூட விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதை எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எப்பயுமே சாமி கும்பிட்ற சாமி ஃபோட்டோ வைக்கிற இடத்துல விற்கிறவங்க எது இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு காசி இதுன்னு சொல்லுவாங்க, காசி இல்லைனாலும் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி 2 கல்கண்டு சாமிக்கு உணவு படைச்சிட்டு தான் விளக்கு ஏற்றணும். வெறுமனை விளக்கு ஏற்றக்கூடாது. அதாவது விளக்கு ஒரு சாமி தான், அதை பட்டினி போட்டு நம்ம ஏற்றக்கூடாது. 2 கல்கண்டோ அப்படி ஒரு 5-6 கல்கண்டு வச்சு நம்ம போட்டுட்டு அந்த கல்கண்டை எடுத்து நம்ம நைவேத்தியம் அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை எறும்பு கூட வைக்கலாம், சாப்பிட பிடிக்காதவங்க எறும்பு கூட வைக்கலாம். அது ஒரு ஐதீகம். அதே மாதிரி சாமி ரூமில் ரைட் சைடில் மூலையில் உப்பு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு, அதில் ஒரு 7 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு விரலி மஞ்சள் போட்டு நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கு மேலே 7 கிராம்பு, 3 ஏலக்காய், விரலி மஞ்சள் இதை வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு சாமி ரூம்லேயும் நம்ம பூஜை ரூமில் வச்சிடணும். அப்படி வச்சு நம்ம சாமி வணங்கி வந்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்னும் அடுத்து நம்ம வீட்டு வாசலில் எலும்புச்சம்பளத்தை 4ஆக வகுந்துக்கணும். எலும்புச்சம்பளத்தை 4ஆக வகுந்து நடுவில் கல்லுப்பு நடுவில் வச்சு அதை 4 மூலையிலையும் மஞ்சள் உப்பு வச்சு 2 எலும்புச்சம்பளம், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, ஒரு எலும்புச்சம்பளம், அதாவது 2 எலும்புச்சம்பளத்தை எடுத்து 4ஆக வகுந்து நடுவில் கொஞ்சம் கல்லுப்பு, அந்த கட் பண்ண அந்த நுனியில் மஞ்சள் குங்குமம் 4 மூலைக்கு தடவி 2 வாசல் பக்கமும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எந்த தீய சக்தியும் உள்ளே வராது, பூச்சி பொட்டு வராது. சில வீட்டுகளில் பூரா அந்த மாதிரிலாம் வரும்ல, அது எல்லாமே தடைப்பட்டு போகும். அந்த மாதிரி வச்சோம்னா நிலப்படியில் வச்சோம்னா, வீட்டு வாசல் முன்னே நிலப்படியில் வச்சோம்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது. நல்ல விஷயங்கள சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீ என்ன சொல்கிறதில்ல, அதை உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறத சொல்கிறேன், உங்கள் இஷ்டம். ஏன்னா நீங்களே இடக்கு புறக்கா கேட்பீங்க, அதுக்கு நானே முன்னாடியே சொல்லிடுறேன், ஓகேங்களா? இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஃபேக் ஐடி ரவுடிங்கிற ஒரு ஐடி என் லைவில் பேசுகிறியே, என்ன சொன்னால் அனாடங்கச்சியா? அனாடங்கச்சின்னா என்னடி மீனிங் சொல்லு பார்க்கலாம்.
அன்னாடங்காய்ச்சி நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிட்றோம்டி. ஊர் அடிச்சுட்டு ஐயோ எந்த நேரத்தில் வந்து நம்ம கழுத்தை நெரிப்பாலோ, வந்து நம்மளைய கதவை தட்டி நம்மளை ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுருவானோ பயந்துக்கிட்டு இல்லைல்ல. ஏய் அண்ணாடங்காச்சி, நீ யாரை பார்த்து சொல்கிற? ஊரடிச்சு ஒலையில் போட்டு பந்தா காமிக்கிறதுக்கு பேர் அண்ணாடங்காட்சி, புரியுதா? எங்களை மாதிரி கெத்தா தில்லா உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறது கோடீஸ்வரி, புரியுதா? வித்தியாசம் தெரியாத முள்ள மாதிரியே வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு வந்து நீ ஃபேக் ஐடியில் பேசுடி, ரவுடி ஃபேக் ஐடி. ஏன்னா நான் பேச வேண்டாம், உன் டாப்பிக்கே வேண்டாம். ஏன்னா நீ ஒரு சாக்கடை. உன்கிட்ட கல் இருந்துச்சா அது நம்ம மேலே தெரிக்கும்ட்டா நான் அமைதியாக போகலான்னு சொல்லி ஒதுங்கி போனால் தேவையில்லாமல் ஏன் வந்து என்னை உரண்டை இழுக்கிற? நான் என்ன ஊரடிச்சு ஏமாத்துறேனா? எவள்கிட்டையாவது லேண்டு பிஸ்னஸ் பண்ணி ஏமாத்துறேனா? அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், இல்லை அடுத்தவளுடைய பர்சனல் ஆட்டையை போட்டு நான் மிரட்டி காசு வாங்கினேனா? ஏதாவது டீலிங், ஏதாவது விளம்பரம், இப்படி ஏதாவது நான் பண்ணணும்னா போ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமியை கும்பிட்டுருக்கேன், நல்ல மூடில் இருக்கே, என்னை தப்பாக பேச வச்சிடாத. ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்தேன்னா உன்னைய ஏற்கனவே நீ எந்த ஃபேக் ஐடி யாரு கிரியேட் பண்ணி வர்றான்னு தெரியும்டி. ஓகேவா? அதனால சொல்கிறேன், மரியாதையாக நாங்கள் அமைதியாக போயிட்டோன்னு நீ நினைக்காத. நீ வந்த அன்னைக்கெல்லாம் உனக்கு இருக்கு வச்சு செய்வோம், அது வேற விஷயம். நீ மன்னிப்பு கேட்குற வரையிலும் உன்னை விட மாட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னைய பேசுன்னு நீ உசுப்பேத்தி எங்களைய வந்து கண்டென்ட் எடுத்து நீ பொழைக்கணும்னு ஆசைப்படாத. ஏன்னா நாங்கள் போட்ட பிக்சரை தான் அன்றைக்கி நீ லைவே ஓட்டியிருக்க. உனக்கு கண்டென்ட் கிடைக்கல. வேறு எவ்வளையாவது பேசினா அவளுக்கு இன்னும் நாரைக்கிளி கிழிச்சுடுவாளுகன்ட்டு உனக்கு கண்டென்ட் கிடைக்காம நீ பேசியிருக்க. அன்னைக்கு படி நான் அளந்திருக்கேன். அப்போ நீ தான் அன்னாடங்காட்சி, நான் இல்லை. சரியா? பெரிய ஹைடெக்கு லோக்கே டெய்லி உனக்கு 8 நிமிஷம் வீடியோ போடலாம். உனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க எனக்கு டைமே இல்லை. தான் நான் போய் இப்போ அங்கே சங்கத்துக்கு போகணும், மாற்றுத்திறனாளிக்கு எனக்கு ஆஃபீஸ் அங்கே வேலை கிடக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்குது. எனக்கெல்லாம் சச்ச உடையெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் நீ ஒர்த்து இல்லாத டம்மி. சரியா? குயான்னு இப்படி முடிய ஹேர் ஸ்டைல் இப்படி போட்டுட்டு பப்பரக்கான்னு ஒரு மேனஸ் இல்லாமல் இன்டீசெண்டாக உட்காந்து பப்பரக்கான்னு பேசிட்டா நீ ஒரு பெரிய ரிச் ஆகிட முடியாது. சாலை போட்டாலும் பணிவுடன் நீ உட்காந்து அது போகிற நாங்கள் குடும்ப பொம்பளைங்க நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், நெஞ்ச தட்டி சொல்லுவேன்டி. நாங்கள் குடும்ப பொம்பளைங்க, உன்ன மாதிரி ரவுடி இல்லடி, ரவுடி முண்டை. வந்துட்டான். சாரி மக்களே, இடையில் தடங்கள் ஏற்பட்டதற்கு மன்னிக்கவும். சில பேருங்க நம்ம பேசாமல் கம்முன்னு ஜாலியாக லைவை கொண்டு போகலான்னு பார்த்தாலோ நம்மளைய உசுப்பேத்தி ரணகலமாக்குறாங்க. நான் இந்த டாப்பிக்கே வேண்டான்னு சொன்னாலும் மக்களே விட மாட்டேங்குதுங்க. ஃபேக் ஐடியில் வந்து கதறுதுங்க, சொம்பத்துக்கிட்டு வந்து கதறுதுங்க. இந்த வலைதளத்துக்கே இல்லாத குழந்தைகளை வந்து அடிபட்டு சாகட்டும், வெள்ளிக்கிழமை அபச்சாரம் ஏடா அப்படி சொல்கிற ஒரு மூதேவி நல்லவலாம். அதுக்கு 4 சொம்புங்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுதுங்க. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், தப்பா ரைட்டா? இல்லை நீங்கள் காசை வாங்கிட்டு ரைட்டுன்னு சொன்னாலும் சரி, அவளுக்கு ஜால்ரா போட்டாலும் சரி, உங்கங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் மக்களே. இது தப்பா ரைட்டா? வலைதளத்திலேயே இல்லாத பெண்களை சாகட்டும் வாயில் அந்த வார்த்தையே பொம்பளைகளுக்கு வரக்கூடாது. ஆனால் ஒரு சில எச்சங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது. ஓகே மக்களே, நல்ல நாள் அதுமா நான் இப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க மக்களே. என் மனக்குமரனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? திரும்பவும் அந்த ஃபேக் ஐடி உள்ளே வந்துச்சுன்னா 2 நேரம் 8 நிமிஷம் வீடியோ நான் போடுவேன். ஓகேவா மக்களே? கோச்சுக்காதீங்க. ஓகே, பாய்.